சினிமான்றது வந்து ஒரு மாய உலகம். ரஜினியாக இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், அல்லது அதுக்கு பிறகு வந்து விஜயா இருக்கட்டும், வந்து இவர் விஜய் சேதுபதி மகன் சூர்யா. ஏன் அதுக்குள்ளே அங்கே போகிறீங்க? உங்கள் நோக்கம் தெரிஞ்சிச்சு எனக்கு. அது மாதிரி பல பேர் வந்து இயக்குனர்கள்லாம் வந்து எப்படியா தன்னுடைய மகனை வந்து ஒரு நடிகன் ஆக்கிடணும். அது என்னோட கேள்வி அதுதான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எஸ்எஸ்சி மட்டும் எப்படி முடிஞ்சிருக்குன்னா, எஸ்எஸ்சி வந்து மாமாவெல்லாம் பார்த்தாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு இப்போ இந்த ஸ்ரீகாந்த் போயிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறாருல. ஆமாம் சார். ஸ்ரீகாந்த் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பேரை சொன்னால் உங்களுக்கு போட மாட்டீங்க. நீங்கள் நான் சொல்லிடுறேன், நீங்கள் போட்டுங்க, அப்படியே போட்டுங்க. வந்து ஒருத்தர் வந்து நான் சொல்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான வந்து வாரிசு நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அப்பனுடைய அடையாளத்தில் வரானுங்க. இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அப்பனுடைய அடையாளம் தான். நயன்தாரா போட்டு கீழ்ச்சாரா? தனுஷை கீழ்ச்சாங்களா இல்லையா? அப்பன் தயவுல வந்தவன் தானே நீ. இன்னும் மாமனார் ஒரு ஸ்டெப்பு சொல்லியிருக்கணும். மாமனார் சொல்ல முடியாது. ஸ்ரீகாந்த் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். விஜயோட அவங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. யாரு? இந்த அந்தணன். இது உண்மை. நான் சொல்றேன், யார் வேணா சினிமா விட்டாரு, நீங்க யார் வேணா கேட்டுங்க சார். நான் சேகர சொல்றது உண்மையா பொய்யான்னு. இப்படி எஸ்எஸ்சி வந்து பல பேரை காலி பண்ணிடுறான். அந்தப்புறம் அந்தணனை வச்சு வந்து ஸ்ரீகாந்தை காலி பண்ணாரு. வந்து நம்ம ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் சார். நானே சொல்றேன், விஜய் சேதுபதி வந்து பெரிய வந்து ஒரு மகா கலைஞர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மீடியாவில் நான் அப்படி தான் சொன்னேன்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து எனக்கு செலவுக்கு 500 ரூபா தான் கொடுப்பாரு. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தருதலை மாதிரி பேசுது போன இது மைக் முன்னாடிட்டு அப்படின்னு நான் சொன்ன உடனே மீடியாவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணு அப்படி இப்படின்னு போட்டு சொன்னாங்க. ஆமா ஆமா. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு. ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவேரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம நாட்டில் இந்த மனராட்சி முறை அப்படின்னு இருந்தது. அப்பாவுக்கு அப்புறம் பையன் வருவான், பையனுக்கு அப்புறம் அவங்க பையன், இப்படி தான் வந்து ரூலிங் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ பாலிடிக்ஸ்லேயும் வந்தது. அதான் வந்து குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வந்து அரசியலில் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டால் சினிமாலே இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு சார். என்னன்னு பார்த்தா குடும்ப சினிமா, சினிமா வாரிசு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா வந்து இப்போ சினிமாக்குள் நுழையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. திறமை இருந்தும் உள்ள போக முடியாம. ஆனால் எங்க அப்பா வந்து ஹீரோ, நானும் ஹீரோவா வருவேன். எங்க அப்பா வந்து டைரக்டர், நான் ஹீரோ உள்ள வருவேன் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கவங்க சினிமாவில் இருந்தாங்கன்னா அவங்க மூலம் உள்ள வரவங்க வந்து இப்போ அதிகமாக ஆயிட்டாங்க. இப்போ இதை பத்தி நீங்க ஒரு சினிமா விமர்சகரா எப்படி பாக்குறீங்க? முதல்ல இப்போ தியாகராஜ பாகவதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 60 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. இப்போ அவருடைய வந்து அவர் சொல்லுவாங்க, சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டாரு, தங்கத்தட்டில் சாப்பிட்டாரு, இப்படி நிறைய சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து அவர் தான் வந்து பெண்கள் எல்லாமே சொல்லு விடக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார். எல்லா பெண்களும் அல்ட்ரா சூப்பர் ஸ்டார். அந்த அளவுக்கு பெண்கள் எல்லாம் பார்க்குற பெண்கள்லாம் வந்து அவர் பாட ஆரம்பித்தார்னா அந்த அளவுக்கு சொல்லி விடக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள். அவருக்கு நடிக்க ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகள் நடிக்கவே வரல. ஏன் சார் அவ்வளோ மோசமாக? ஏன்னா வந்து இல்லை மோசமான அந்த காலகட்டத்தில் வந்து கேட்டினா சினிமாவில் வந்து நடிக்கிறதுக்கு பெண்கள் வரமாட்டாங்க, ஆண்களே பெண்கள் வேடம் போடுவாங்க. அப்படி தான் வந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேயும் அப்படி தான் வந்து அவர் நடித்த காலத்தில் வந்து மேடை நாடகமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு வந்து பெண்கள் வரமாட்டாங்க, ஆண்களே பெண்கள் வேடம் போடுவாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ஆகிடுறாரு. அப்போ தான் நடிக்கிறதுக்கு சில பேர் வராங்க. சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில கதாநாயகிகள், அன்றைய கால குஷ்பு, அன்றைய கால நயன்தாராக்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஜோடி போட்டு நடித்ததெல்லாம் குறிப்பிட்ட நடிகைகளே பெரும்பாலும் நடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு பிரச்சனை அது கிடையாது. அவர் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு கொலை வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டு, லட்சுமிகாந்தன் கொலை வழக்குன்றதில் சம்மந்தப்பட்டு ஒரு பத்திரிகையாளரை வந்து கொலை பண்ணி, எப்படின்னா லட்சுமிகாந்தன்றவர் அந்த காலத்தில் வந்து இப்போ நாமெல்லாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பத்திரிகை வந்து விமர்சனம், அதாவது இன்றைக்கி வந்து வெளிப்படையாக டிஜிட்டல் மீடியா வந்து விமர்சனம் பண்ணுறோம். அன்றைக்கி அவர் வந்து எழுதுகிறவர் அவர் லட்சுமிகாந்தன். அவர் எழுதி இவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் அவர் எழுதினார். எழுதும் போது என்னன்னு கேட்டால் அது வந்து அவங்களுக்கு கோபம் வந்து அவரும் வந்து அந்த கொலை வழக்கில் வந்து தியாகராஜ பாகவதரும்
இவர் என்எஸ் கிருஷ்ணன் சம்மந்தப்பட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. 4 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வழக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பெரிய ஸ்டார் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட்டு வறுமையில் வாடி 2 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா அவங்களுடைய வாரிசு எங்க? தியாகராஜ பாகவதற்கு எப்படியும் குடும்பம் இருக்குல்ல, பிள்ளைகளோடு இருந்திருக்கிறாரு. என்ன பொண்டாட்டி பிள்ளைகள், அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்எஸ் கிருஷ்ணனுக்குலாம் 2 மனைவிகள். டிஎம் மதுரம் சொல்லுவாங்க. அவருடைய தங்கையும் கல்யாணம் பண்ணிருந்தார். அவருடைய வாரிசுகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க? தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப வருஷம் 100 வருஷம்லாம் ஆகலை. இத்தனைக்கும் 60-70 வருஷம் தான். 70 வருஷம் இருக்கலாம் வேணாம் சொல்லப்போனால், கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு 70 வருஷம். அவங்க எங்கே போனாங்க? 70 வருஷத்தில் ஒரு எந்த தலைமுறையுமே இல்லை. அடுத்த தலைமுறை இன்னொரு 3ஆவது தலைமுறை இருக்கணும் சார். எந்த தலைமுறை எங்கே இருக்கிறாங்கன்னு அடையாளமே இல்லை. சினிமான்றது வந்து ஒரு மாய உலகம். சரி, அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கக்கூடிய, இப்போ நான் கேட்குறேன் வந்து ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அல்லது அதுக்கு பிறகு வந்து விஜயா இருக்கட்டும், வந்து இவர் விஜய் சேதுபதி மகன் சூர்யா. இருங்க, ஏன் அதுக்குள்ளே அங்கே போகிறீங்க? உங்கள் நோக்கம் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதுக்கு பிறகு வந்து அஜித்தாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், இப்படி வந்து சினிமாவில் வந்து பலரும் வந்துட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து நான் கேட்குறேன், ரஜினி வந்து யாருடைய வாரிசு? நீங்களே சொல்லுங்கள். இல்ல நடிகரா? கமலுடைய அப்பா வந்து நடிகரா? நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் சொன்ன இப்போ இந்த தனுஷோட வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து சினிமாவில் இருந்திருக்கலாம், நடிகர் கிடையாது. கஸ்தூரி ராஜன் வந்து ஒரு இயக்குனராக இருந்திருக்கலாம். சரிங்களா? நம்ம அவர்கிட்ட போக முடியாது. அதுவே சிம்பு கிட்ட கூட போக முடியாது. அவங்க அப்பா முடியாது. இப்போ நான் விஜய் சேதுபதி நீங்கள் எடுத்துங்க, நீங்கள் அங்கே தான் வந்தீங்க. விஜய் சேதுபதி வந்து அவங்க அப்பா நடிகரா? இல்லை சார், கிடையாது. சேரன் அவங்க அப்பா வந்து இயக்குனர். சேரன் அவங்க அப்பா வந்து ஒரு இயக்குனரா? இல்லை சார். அப்போது நான் கேட்குறேன், சமுத்திரக்கனி அவங்க அப்பா வந்து நடிகரா, இயக்குனரா? இல்லை சார், அவங்களாம் அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க. அவங்கெல்லாம் வந்து இப்போ மிஷ்கின் இருக்கிறாரு. மிஷ்கின் வந்து மிக சிறந்த இயக்குனர். சரிங்களா? அவரை மாதிரி வந்து சிந்திக்கிறதுக்கெலாம் ஆள் ரொம்ப பஞ்சம், பற்றாக்குறை. வித்தியாசமாக சிந்திக்கிறவங்க மிஷ்கின். அவங்க அப்பா வந்து இயக்குனரா? இல்லை சார், நடிகரா? ஸோ இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து கேட்டால் இந்த மாதிரி தனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பல பேர் மண்ணக்க வந்து பார்த்துருக்கோம். பாரதி ராஜா அவங்க அப்பா வந்து இயக்குனர் கிடையாது. ஆனால் பாரதி ராஜா வந்து மனோஜை எப்படியாவது ஒரு நடிகராக உருவாக்கணும்னு பிளான் பண்ணார். அது முடியாமல் போச்சு. புரியுங்களா சொல்கிறது? அது மாதிரி பல பேர் வந்து இயக்குனர்கள்லாம் வந்து எப்படியாவது தன்னுடைய மகனை வந்து ஒரு நடிகனாக்கணும். அது என்னோட கேள்வி. அதுதான் சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எஸ்எஸ்சி மட்டும் எப்படி முடிஞ்சுன்னு எஸ்எஸ்சி வந்து மாமாவெல்லாம் பார்த்தாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சார் அதெல்லாம் பண்ணி தான் சார் வந்து மாமா வேலை மட்டும் பார்க்கல. பல தகுதி தத்தங்கள்லாம் பண்ணி பல பேரை காலி பண்ணதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது. யாருக்கு? பெரும் பங்கு அவருக்கு தான். யாருக்கு? எஸ்எஸ்சிக்கு தான். இன்றைக்கி இப்போ இந்த ஸ்ரீகாந்த் போயிட்டு சிக்கிக்கிட்டு இருக்கிறாருல. ஆமாம் சார், ஸ்ரீகாந்த் போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பேரை சொன்னால் உங்களுக்கு போட மாட்டீங்க. நீங்கள் நான் சொல்லிடுறேன், நீங்கள் போட்டுங்க, அப்படியே போட்டுங்க. பிஸ்மின்னு வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உட்காந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகாந்த் வந்து ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர். சரி, பிஸ்மி யார்? இஸ்லாமியர். அவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஸ்ரீகாந்த் வந்து ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர். அதையும் வந்து எதிர்க்க உட்காந்துருக்க இந்த கார்த்திகை செல்வன் வந்து தலையாட்டி கேட்டுக்கிறாரு. ஆச்சாரம்னா என்ன? நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் பிராமின்னு சொல்லிட்டு போங்க சார், பிரச்சனை கிடையாது. ஆச்சாரம்னா என்ன அர்த்தம்ன்ற? ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர்னா ஆச்சாரம்னா என்ன பொருள்னா நீங்கள் ஒன்றா கூகுளில் போய் பார்த்துங்க. சுத்தமானவர் இல்லை வந்து ஒரு இனம் குறித்து பேசுறது, ஒரு சமுதாயத்தை குறித்து பேசுறது, சமூகத்தை குறித்து பேசுறதுன்னு சொல்லப்படுது. நீங்கள் நேரடியாக சொல்லிட்டு போங்க. ஆச்சாரம்னா என்ன? அப்போ மற்றவர்கள்லாம் வந்து காச்சாரமா? நீங்களே சொல்லுங்கள். இங்கே உண்ணக்கூடிய உணவை வச்சு ஒருத்தனை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் சொல்ல முடியாது. அவர் நீங்கள் நேரடியாக கூட நீங்கள் சொல்லிட்டு போங்க. அப்போ அவன் வந்து போதைப் பொருள் எடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கான்னா? பிராமினா பிறந்துட்டா போதைப் பொருள் எடுக்கக்கூடாதுன்னு என்ன இருக்கா? அப்படி ஒன்றும் கிடையாது. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர், அதனால் அவர் வந்து அவர் போதைப் பொருள் எடுத்துட்டாரு, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு கேட்க முடியுமா? எல்லாரும் சட்டம் ஒன்று தானே. அங்கே உட்காந்துட்டு வந்து அவர் வந்து ஒரு ஆச்சாரமான குடும்பத்தை சார்ந்தவர், அவர் இப்படி பண்ணிட்டாரு, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ மற்றவர்கள்லாம் வந்து காச்சாரமான குடும்பம் தான், அவங்கெல்லாம் போதைப் பொருள் எடுக்கலாங்க. ஆனால் இவங்க வந்து எடுக்கக்கூடாதுங்க. இங்கே குற்றம் அது சொல்லுவாங்க, சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லைங்க. இங்கே சுற்றம் பார்க்கின் குற்றம் உண்டு. எப்படி? அப்படியே உல்டாவாயிடுச்சு. சுற்றம் பார்க்கின் குற்றம் உண்டு. எல்லா இடத்துலையும் குற்றம் இருக்குது. ஸோ அதனால் நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும்
எப்படி கிரியேட் பண்ணாங்கன்றதுக்கு எதுக்காக இதை உதாரணம் சொன்னேன்னா, இந்த பிஸ்மி மேட்டர் சொன்னால், அதே மாதிரி அங்கே வந்து இன்னொரு அந்தப்புறம் அந்தணன் ஒருத்தர், இவர் பீலா பிஸ்மி, அவர் அந்தப்புறம் அந்த நான் தான் டைட்டில் வச்சேன் உங்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்து இப்படி ஆயிட்டார் இவருன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து இவருடைய வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குதுன்னா, யார் நம்ம ஸ்ரீகாந்தோட வீழ்ச்சி எங்கே ஆரம்பிக்குது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல ஒரு பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. எந்த இடத்துலையும் ஸ்ரீகாந்தோட அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ இங்கே வந்து நான் வந்து வாரிசு நடிகர் கிடையாது. இவர் வாரிசு நடிகரே கிடையாது. சரி. முழுக்க முழுக்க சுயம்புவா தன்னை வந்து செதுக்கிக்கிட்டு நம்ம வந்தவர் ஒரு மனிதர். எத்தனையோ பேர் அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறாங்க. அப்படி வந்தவர் தான். எப்படி விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்தாரோ அதே மாதிரி வந்தவர் தான் ஸ்ரீகாந்த் அவர்களும். அவரை சுற்றி ஒரு வட்டம் வருது. அந்த வட்டத்தில் முக்கியமான நபராக இருந்தது, அவர் வளர்ச்சியான காலகட்டங்களில் இருந்தது யார் கேட்டினா இந்த அந்தணன். இந்த அந்தணன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்கு இப்போ விசுவாசியாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு விசுவாசியாக இருந்தால் கோல்டு காயின் வாங்கணும்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற பேரும் அவங்களுக்கு இருக்குது. இந்த அந்தப்புறம் அந்தணன் தான் கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க. யாரை வச்சு? வரிசையாக ஒரு 12-13 படம் ஹிட் படம் கொடுக்குறாரு. ரோஜா கூட்டத்தில் வந்து யார்? ஸ்ரீகாந்த். கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தை யார் தயாரிப்பாளர்னு கேட்டிங்கன்னா இந்த அந்தணன். சரி, இந்த அந்தணனுக்கு எப்படி பணம் வந்தது? சொந்த பணத்தை வச்சு எடுத்தாரான்னு கிடையாது. அதை முதலே பெரும் பகுதி எஸ்ஏசி கிட்ட இருந்து வந்த பணம். எதுக்கு எஸ்ஏசி வந்து பணம் கொடுத்து ஒரு படத்தை எடுத்து ஒரு ஃப்ளாப் படம் கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, விஜய் தொடர்ச்சியாக வந்து ஹிட் படம் கொடுத்துட்டு வர்றாரு. அப்போது யாரெல்லாம் தோல்வி படம் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் காலின்னு பொருள். அப்படி வந்து ஒரு பெரும் தொகையை கொடுத்து வந்து அந்தப்புறம் அந்தணன் மூலமாக ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஃப்ளாப் ஆகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஃப்ளாப். இந்த அந்தணன் வந்து அவருக்கு என்னவா செயல்பட்டாருன்னு கேட்டால் அவரே இப்போ சொல்கிறார், மேனேஜராக செயல்பட்டவர் தான். ஒரு கட்டத்தில் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறாரு. வந்து சுந்தர்சி வந்து கதையை சொல்கிறார். யார்கிட்ட கதையை சொல்கிறாரு? ஸ்ரீகாந்த் கிட்ட சொல்லணும். ஆனால் அந்தப்புறம் அந்தணன் தான் கதையை கேட்குறாரு. ஏன்னா அவர் மேனேஜர். என்கிட்ட கதையை சொல்லிட்டு தான் அவர்கிட்ட போகணுன்னு ஒரு கண்டிஷனுக்கும் போது முழுக்க இவரை நம்பி, யாரை? அந்தணனை நம்பி பொறுப்பு ஒப்படைச்சாரு. அந்தணன் காலி பண்ணிட்டார். இதுதான் உண்மை. நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லுங்கள், அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது. அவரே சொல்கிறார். யார்? அந்தணனே சொல்கிறார். இப்போனா எனக்கும் அவருக்கும் கருத்து வேற்றுமை வந்துச்சு. என்ன கருத்து வேற்றுமை? சொல்லு. கருத்து வேற்றுமை என்ன கருத்து வேற்றுமைனா ஒன்றும் கிடையாது. இதுதான் இந்த படத்தை வந்து முழுக்க அவர் நம்பி விட்டதனுடைய விளைவு, கால் ஷீட்டுகளை நம்பி கொடுத்த விளைவு. பல கதாநாயகர்கள் வந்து இயக்குனர் கதை சொல்லும் போது இந்த கதை வேணாம் அந்த கதை வேணாம் சொல்லிட்டு. ஏன்னா ஸ்ரீகாந்த் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காரு. விஜயோட அவங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சுருக்காரு. யாரு? இந்த அந்தணன். இது உண்மை. நான் சொல்கிறேன். யார் வேணா சினிமா விட்டால் நீங்கள் யார் வேணாலும் கேட்டுங்க சார். நான் சேகரா சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. இப்படி எஸ்ஏசி வந்து பல பேரை காலி பண்ணிடுறான். அந்தப்புறம் அந்தணனை வச்சு வந்து ஸ்ரீகாந்தை காலி பண்ணார். இன்னொன்று அவன் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே சொல்கிறேன். பிடி செல்வகுமார் யார்? விஜயோட பிஆர்ஓவாக இருந்தவர் தான், மேனேஜராக இருந்தவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தயாரிப்பாளராக போட்டு தான் அவங்க வந்து சில படங்கள் வந்து எடுத்திருக்கிறாரு. அந்த படத்தில் நடித்த நடிகர்லாம் காலியாக இருக்கிறாங்க, கதாநாயகர்கள். இதே எஸ்எஸ்சி வந்து நரேன்னு ஒரு நடிகர் வந்தார். மிஷ்கின் தான் செதுக்குனது நரேனை. சித்திரம் பேசுறதுன்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சிருக்கும் வரையே ஏதோ ஒரு படத்தை ஒன்று போட்டு வந்து அவ்வளோ சொதப்பலான படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி தூக்கிட்டு ஓடுவார். யார்? காதலியோட ஹார்ட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க? அப்படி ஒரு கதை. அதுவும் காதலிக்காக என்ன வேணா செய்யலாம் நிலைமைக்கு போயிடுவார். இதயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு ஸ்ட்ரக்சரில் ஓடிக்கிட்டே இருப்பார் வந்து நரேன். அந்த படத்தை வந்து யார் எடுத்துன்னு கேட்டால் வந்து எஸ்எஸ்சி தான் இயக்கியிருப்பார். ஏன் வந்து அதே படம் நல்ல கதை தானே நெஞ்சிருக்கும் வரை வந்து விஜய் வச்சு எடுக்க வேண்டியது தானே. அப்போ விஜய் கிட்ட எல்லாம் சகஜமாக தானே இருந்தாங்க. ஸோ இப்படி வளர்ந்து வரக்கூடிய பல வந்து நடிகர்களை வந்து காலி பண்ணி தன்னுடைய மகனை வந்து ப்ரொமோட் பண்ணுவது தான். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா வாரிசு அரசியல் ஜெயிச்சது எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குறேன் வந்து தல அஜித் வந்து யாருக்கு வந்து வாரிசு? அவங்க அப்பா யாரு? இல்ல சார், அவர் யாருக்கும் வாரிசு கிடையாது. ஆனா எஸ்பிபி சொல்லியிருக்காரு, எஸ்பி வந்து நான் வந்து அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொன்னது. எஸ்பிபி என்ன சொன்னாங்க? நான் கேட்குறது வாரிசு சினிமா சொல்லுங்க. நீங்க அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்போ வந்தவங்க தானே. ஆமா சார். அவங்க அப்பாவோ அவங்க மாமாவோ அவங்க சித்தப்பா பெரியப்பா யாரும் சினிமாவில் கிடையாது. தன்னைத்தானே செதுக்கிதுன்னு சொல்லுவார் ஒரு படத்துல. ஒவ்வொரு விஜய் சொல்ல முடியுமா அந்த மாதிரி? முடியாது. அந்த வருஷம் தான் இப்போ நீங்க சொல்றீங்களா அந்த விஜய் சேதுபதி பையன் வந்து இருக்கிறது. ஆனா எனக்கு இன்னொரு விஜய் சேதுபதியை வந்து நம்ம ஏத்துக்கிறதே பெரிய விஷயம் சார். நானே சொல்றேன். விஜய் சேதுபதி வந்து பெரிய வந்து ஒரு மகா கலைஞர்லாம் ஒன்றும் கிடையாது. மகாராஜா படம் வந்து விஜய் சேதுபதி நடிக்கலனாலும் அந்த படம் வந்து ஓடி இருக்கும். ஏன்னா இயக்குனருடைய ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி. ஓகே சார், எனக்கு இன்னொரு கேள்வி வருது. விஜய் சேதுபதி ஏத்துக்கிறதே பெரிய விஷயம். இப்போ விஜய் சேதுபதியோட மகனையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சா ஏற்றுப்போம். ஆனால் அதுக்காக விஜய் சேதுபதி ரசிக்கணுன்றதுக்காக அவன் பிள்ளைய ரசிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வாய் அடக்கணும். முதல்ல வாயே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்கு. சொன்னாருங்களா வேற அப்பா வேற.
சார் அதெல்லாம் என்ன கடந்த காலத்தில் பேசணும் சார். முதல்ல வாய் அடக்கம் இல்லைன்ற நான் ஒரு மீடியாவில் நான் அப்படி தான் சொன்னேன்னு கேட்டால் ரொம்ப ஓவராக பேசினா ஒரு எங்கள் அப்பா வந்து எனக்கு செலவுக்கு 500 ரூபா தான் கொடுப்பாரு அப்படின்னு ஒப்பாரி வச்சான். அப்போனா ரூபாவோட மதிப்பே தெரியாமல் இருக்குன்னு தான் பொருள். அந்த 500 ரூபாய் சம்பளம் எவ்வளவு அதை பேசணும்னு சொல்லிட்டு உடனே மீடியாவுக்கு ஃபோனை போட்டு மிரட்டினானுங்க. யாரு? விஜய் சேதுபதி ஆட்கள் வந்து ஃபோனை போட்டு ஒரு சேனலில் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி 500 ரூபான்றது எவ்வளோ பெரிய பணம், அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தருதலை மாதிரி பேசுது ஃபோன் இது மைக்கு முன்னாடிட்டு அப்படின்னு நான் சொன்ன உடனே அது சம்மந்தம் எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டலாம்ல. என் நம்பர் நான் ரகசியமாக வச்சுருக்கிறேன். என் நம்பர் எல்லாருக்கும் இந்த 9176248868 சார் என் நம்பரு. வழக்கமாக அப்படி தானே, இதானே உலக வழக்கம். என்னதானே சார் மிரட்டணும் ஃபோனை போட்டு, மீடியாவை ஃபோனை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணு அப்படி இப்படின்னு போட்டு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி நான் பேசுனது, இப்போ நான் தான் பேசுகிறேன். வாய் அடக்கமாக வேணும். தத்துவங்கள்லாம் பேசுறதுலாம் இன்னும் காலம் இருக்குது, அப்பா மாதிரி தத்துவங்கள் பேசுறதுக்கு. இதே அப்பா பேசினவர் தான் இந்த மேடையில் நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு போவேன் வீட்டுக்கு, எங்கள் அப்பா கதவு திறப்பான், நான் சரக்கு அடிச்சுட்டு போவேன் அப்படி பெருமையாக வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான வந்து மாணவர்கள் இருக்கிற கூட்டத்தில் பேசுகிறவர் தான் இந்த விஜய் சேதுபதி. நான் சொல்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான வந்து வாரிசு நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்பனுடைய அடையாளத்தில் வரானுங்க. இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் அப்பனுடைய அடையாளம் தான். நயன்தாரா போட்டு கிழிச்சாரா? யாரை கிழிச்சாங்க? தனுஷை கிழிச்சாங்களா இல்லையா? அப்பன் தயவுல வந்தவன் தானே நீ. இன்னும் மாமனார் ஒரு ஸ்டெப்பு சொல்லியிருக்கணும், மாமனார் சொல்ல முடியாது, அப்போ டைவர்ஸ் இருந்தது. புரியுதுங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளங்களும் ஒழிக்க முடியாது. ஆனால் தப்பும் கிடையாது சார். நீங்கள் அப்பாவை பின்பற்றுறது தப்பு கிடையாது. நான் இப்போ என்றைக்குமே சொல்கிறேன், அப்பாவை பின்பற்றி நீங்கள் வந்து ஒரு துறைக்கு வர்றது பிரச்சனை. ஆனால் அங்கே துறையில் நிற்கணும், சொந்த காலம் நிற்கணும். காலம் ஃபுல்லாக நடிச்சிருக்கோம்னா வந்து பிரபு வந்து ஒரு 100 படம் நடித்தார் சார். சிவாஜியோட ஜோடி போட்டது எத்தனை படத்தில் வந்து சிவாஜியோட சேர்ந்து நடிச்சிருப்பார்? ஒரு 10 படம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு எல்லாமே ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சார். அதுக்கப்புறம் அவரே நின்னாரு. விக்ரம் பிரபுவால் நிற்க முடியுதா? இப்போ இல்லைங்க, தலைகீழ தண்ணி குடிக்கிறப்பல இது நிற்க முடியல. அப்போ என்ன பொருள்? அங்கே திறமை இருந்தால் தான் நிற்க முடியும். நீ வாரிசார் நடிகனாக இருந்தால் கூட, வாரிசாக இருந்தால் கூட திறமை தான் நிற்க முடியும். பிரபுவால் நிற்க முடியுது, விக்ரம் பிரபுவால் நிற்க முடியல. ஸோ அதனால் வந்து இப்போ நாளைக்கே வந்து விஜய் சேதுபதி பையன் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருந்தால் நின்னான்னா அது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. நீங்கள் வந்து அடையாளப்படுத்தாமல் எப்படி இருந்தாலும் தெரியும், இன்னார் புள்ளன்னு தெரிய வரும். ஆனால் அது மூலமாக வந்து நிற்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் நிற்பீங்க. வெற்றிமாறன் அவங்க அப்பா வந்து பெரிய இயக்குனரா? இல்லைங்களா? இப்போ எப்படி நிற்க முடியுது அவங்களால? நான் கேட்குறேன். அடிப்பட்டு திறமையின் மூலமாக திறமையில நிற்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் வந்து சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா சகலகல தமிழ் சினிமாவில் ஒரிஜினல் சகலகலா வல்லவன் யார்? தமிழ் சினிமாவில் ஒரிஜினல் சகலகலா வல்லவன் யார்? டி ராஜேந்தர். ஆனால் டி ராஜேந்தர் மகன்றதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 6 வயசு 7 வயசு வந்து நடிக்க ஆரம்பிச்சதான். எப்போ வந்து கேமரா வந்து கேமரா உயரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைச்சி வச்சதுன்னா இவருக்காக தான் வச்சுருப்பாங்க, சிம்புவாக தான். ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து வந்து நடிக்கிறாரு. ஆனால் பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் விழுந்தா இல்லையா? கேப் விழுந்து வந்த பிறகு தான் சிம்பு யாருன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சிலம்பரசனாக இருக்கும்போது தெரியல, சிம்பு அந்த இன்னைக்கு எஸ்டிஆர்னா டிஆருடைய மகன்றதுனாலாம் கிடையாது, அவருடைய தனித்திறமையை காட்டி இன்னைக்கு நிற்க முடியுது சிம்பு, அவ்வளோதான். இப்போ சிம்புவோட அப்பா தான் வந்து டி ராஜேந்திரன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதுதான் மேட்ரு. முடிஞ்சிச்சா? இதுதான் வேணுமே தவிர வாரிசுன்றதுனாலாம் தூக்கி வச்செல்லாம் கொண்டாட மாட்டாங்க. பல பேர் தூக்கி போடுற. அதனால தான் நான் சொல்கிறேன், சில்வர் ஸ்பூனில் சாப்பிட்டவர், தங்கத்தட்டில் சாப்பிட்டவர் பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சரிங்க சார். இப்போ இன்னும் அது மாதிரி எத்தனை வாரிசு நடிகர்கள் காணாம போயிட்டாங்க? எவ்வளவு பேர் இருக்காங்க? மேஜர் சுந்தரராஜனோட மகன் கௌதமும் வந்தாரு, அவர் எவ்வளவு நிக்க முடியல. பல நடிகர்கள் காணாம, பிள்ளைகள் காணாம. நாகேஷோட மகன் ஆனந்தபாபும் வந்தாரு, முடியல. அவங்க புகழோட வெளிச்சத்துல உச்சத்துல இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாம போயிட்டாங்க. திறமை இருந்தால் மட்டும்தான் தமிழ் சினிமா வந்து பக்கத்தில் வச்சுக்கும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டோம். இப்போ நான் கேட்குறேன் ஒன்று கேட்டினா, பழைய நடிகர் நீங்கள் எடுத்துங்க, லிஸ்ட் அவுட் போடுங்க. சந்திரபாபு, சுருளிராஜன் காமெடியில் எடுத்துங்க, சந்திரபாபு, கே தங்கவேலு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எத்திக்ஸ். இப்போ கே தங்கவேலாம் ரொம்ப எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுவார் சார். அதாவது வந்து சினிமாவில் நான் அபசகனமாக வார்த்தை பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி கே தங்கவேலாம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரூட்டை போட்டு நடித்தவங்க. சுத்தமாக வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக வச்சுருக்க நம்பியார் பெரிய வில்லன் தான். இருக்கிறாங்களா அவங்க வாரிசு? நம்பியாருடைய வாரிசு யாருன்னா இருக்கிறாங்களா இப்போ சினிமாவில்? இருக்கிறாங்களா? இல்லை.
அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி பல பேர் வந்து இங்கே திறமையில் கோல் வச்சுறவங்களும் பல பேர் வாரிசு இல்லாமே போயிட்டாங்க. வாரிசு என்பதனால் வந்து நம்ம பிரகாசிக்க முடியும் என்பதோ, வாரிசு இல்லைன்னா பிரகாசிக்க முடியாது என்பதோ கிடையாது சினிமாவில். சரி சார், என்னோட ஒரு கடைசி கேள்வி. இப்போ இங்க வந்து சினிமா வராங்களா சார், இப்போ கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து சினிமா பாக்கங்களை விட, அதாவது மக்களை விட சினிமா நடிக்கிறவங்க தான் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த வாரிசு அரசியல், வாரிசு சினிமா வந்து அவங்களா வராங்களா, இல்ல இயக்குனர்களே அவங்க அப்பாவே இப்ப நான் நடிகனா இருக்கேன், என் இடத்த நீ தான் பிடிக்கும், நீ போய் நடி, நான் டைரக்டரா இருக்கேன், சில பேர் தள்ளுறாங்களா, அவங்களா வராங்களா? நம்ம இந்த இடத்த தவிர்க்க முடியாம எடுத்துங்க. நீங்க காமெடின்னு நீங்க சொன்னதுனால நான் வந்து சொல்றேன். இப்போ கவுண்டமணியோட அவங்களுடைய 2 டாக்டர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 பேருமே சினிமாவுக்கு வரலாமா, அவர் கொண்டு வரல. ஆனால் வேற துறையில் அவங்க பிரகாசிக்கிறாங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தில் இங்கேயோ வேலை செய்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. சின்னி ஜெயந்த் எடுத்துங்க, உச்சபட்சமாக அவருடைய பிள்ளைய கலெக்டர் ஆக்கிட்டாரு. ஆமாம் சார், இல்லையா? இருக்காரு. ஏன் சினிமா கொண்டு வர முடியாதா? சினிமா வாய்ப்பு கேட்க முடியாதா? இப்போ கூட தக் லைஃப்பில் வந்து கம்பேக் கொடுத்தாரு. தக் லைஃபே யாரை கட்டிட்டாங்கன்னா சின்னி ஜெயந்த் எந்த மூளைக்கு இல்லை சொல்லுங்கள். ஒரு கம்பேக் கொடுத்தாரு, ஆனால் தக் லைஃபே மூட்டை கட்டிட்டாங்க. அவரும் அந்த மூட்டையோட சேர்ந்து அவரும் போயிட்டார். ஆனால் அவருடைய மகனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலெக்டர் ஆகிட்டார். அது எவ்வளோ பெரிய விஷயம். சினிமா ஒரு துறையில் இருக்கிறவங்க இன்னொரு துறையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து பிரகாசிக்க வைக்க முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பிரபலமானவர்ன்றதுனால வந்து ஒரு கல்லூரியில் போய் சீட்டு கேட்டால் கொடுப்பாங்க. பிரபலம் வந்து அங்கே பயன்படும். ஏன் ஃபீஸை கூட கொஞ்சம் குறைச்சிப்பாங்க, முடியும் அவங்களால. இப்போ விஜயகாந்தோடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து கண் கலங்கின அந்த படைத்தலைவன் போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விஜயகாந்த் என் கண்ணில் அப்படியே வந்து நின்ட்டார் அந்த சண்டை காட்சியில். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நடிக்க வைக்கவே இல்லை இயக்குனர். திறமை இருக்குது, ஆனால் இயக்குனர் நடிக்க வச்சாதான் நடிக்க முடியும். விஜயகாந்த் பிள்ளைன்றதுனாலே நம்ம வந்து படம் முழுக்க நல்லா இருக்கும் சொல்கிறோம். ஆனால் சண்டை காட்சியில் வந்து அப்படியே விஜயகாந்த் அப்படியே இருந்தார், நம்ம பார்த்தோம். உண்மையிலே உடம்பு சிலுத்துடுச்சு அப்படியே. ஆனால் மற்ற காட்சியில் நடிக்க வைக்கவே இல்லை. திறமை இருக்குது, நடிக்க வைக்கவே இல்லை. அப்போது அந்த வாய்ப்பும் திறமையும் கூடவே இன்னொன்று வரணும். என்ன சொல்லுங்க? லக்கு, அதிர்ஷ்டம். இது வந்தால் தான் நிற்க முடியும். ஒரு முறை வந்து அண்ணன் ராதாரவி வந்து அவர் வாயில் சொன்ன வார்த்தை அது சொல்லாமான்னு தெரியல. அது கேட்டார்னா கண்டிப்பாக திட்டுவார். இதெல்லாம் போய் அங்கே போய் உட்காந்து சொல்லியிருக்கேன். சொல்லுங்க சார், நீங்கள் தைரியமான ரஜினியை சந்திக்க போனாராம். சரி, சூப்பர் சொன்னேன். வாங்கன்னு சொல்லி சொன்னாராம். அப்படி சொன்னபோது இவர் சொன்னாரான்னு கேட்டால் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து திறமை வந்து சந்திக்க வந்தது ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாராம். அதாவது கேட்டால் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து திறமை வந்து சந்திக்க வந்திருக்கு அப்படின்னு. திறமைன்றது அவரை சொல்லின்னு இருக்கலாம் ஒரு வேலை. அது அதிர்ஷ்டத்தை தேடி வந்து திறமை தேடி வந்திருக்கு. அவங்க ரஜினிகாந்த் மீன் பண்ணி இருக்கலாம்ல கிட்டத்தட்ட அப்படி. ஏன்னா அதிர்ஷ்டம் வந்து ரஜினி கிட்ட இருக்கு, அதனால சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு. திறமை இருக்கு, இவர் வந்து வில்லன் ஆகிட்டாரு. ஆனால் அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன ராதாரவிக்கு எத்தனை வாரிசுகள் உங்களுக்கு தெரியும்? எத்தனை மனைவினா நீங்கள் இன்னும் சீக்கிரம் சொல்கிறீங்க, இஷ்டத்துக்கு உங்களுக்கு கூட எண்ணிக்கை கூட சேர்த்துப்பீங்க நீங்கள். ஆனால் 5 மனைவின்னு சொல்லப்படுறது, சரிங்களா? அந்த 5 மனைவியில் எத்தனை பேர் வாரிசு இருக்கிறாங்க? ஆனால் ஒரு ராதாரவி தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அறியப்பட்ட நடிகராக, மெகா வில்லனாக, ஒரு பிரம்மாண்டமான ஒரு வில்லனாக நமக்கு கிடைச்சாரு. மற்றவங்க எங்கே போனாங்க? இருக்கலாம், ராதாரவி இவங்கள சொல்லுங்க, ராதிகாவை சொல்லுங்க, அவங்களும் வந்து நடிப்பில் இருக்கிறாங்க. ஆனால் வேற நடிகை இல்லையா? ஏன் அந்த குடும்பத்தில் நிரோஷா பெரிய நடிகர், ராதிகா மாதிரி ஏன் நிரோஷா வர முடியல? ராதாரவி மாதிரி ஏன் இன்னும் மற்ற பிள்ளைகள் வர முடியல? இப்போ புரிஞ்சிச்சுங்களா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில்? திறமை அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அண்ணனும் சூப்பர் ஸ்டார் ஆகிருப்பார், ஆனால் சூப்பர் வில்லன் ஆகிட்டாரு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் சார் யதார்த்த நிலைன்றது. இதுதான். நீங்கள் வாரிசு என்பதுனா எம்.ஆர். ராதா புள்ளன்றதுனாலேயே வந்து ராதாரவியை கொண்டாடல. அவர் திறமையும் அங்கே திறமையை காட்டினார். ஒரு அடையாளம் தான் சார், ஒரு விசிட்டிங் கார்டு இல்லையா சார்? ஒரு விசிட்டிங் கார்டு தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் அப்பா இருக்கிறாருன்னா ஒரு விசிட்டிங் கார்டு, அவ்வளோதான். அப்போ யாருப்பா ராதாரவின்னா எம்.ஆர். ராதா புள்ள, அவ்வளோதான். ஆனால் அங்கே சினிமாவில் நிற்கணும்னு சொன்னால் முழுக்க இதுதான் சரியான உதாரணமாக இருக்கும். எம்.ஆர். ராதா குடும்பத்தை தான் நம்ம வந்து உதாரணமாக எடுத்துக்க முடியும். ராதிகா வர முடியுது, நிரோஷா வர முடியல, ராதாரவி வர முடியுது, அடுத்த நபர் யாருமே வர முடியலையே. எவ்வளோ பெரிய இத்தனையும் வந்து ஒரு பல்கலைக்கழகம், 5 மனைவி இருக்குது, 5 மனைவிக்கு வந்து வாரிசுகள் இருப்பாங்க. ஆனால் வந்து ராதாரவி மாதிரி வர முடியல, ராதிகா மாதிரி வர முடியல. இதுதான் அவங்க இங்கே திறமை தான் முக்கியம். வாரிசு என்பதால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்க முடியாது சினிமாவில். சரிங்க சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.